கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் காவல்துறை அதை மறுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட பெண் பேசிய வீடியோவை அந்த பெண் வெளியிட்டுள்ளார். அதை தற்போது பார்க்கலாம். ராவுத்தூர் பிரிவு சரிம்மா. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு சொன்னார். இவர் இறங்க சொன்னார். நான் இறங்க மாட்டேன்ட்டேன், எனக்கு முடியலன்னு. சரி வா உங்க கூட இதே ரோதன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன். உங்கள் வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற, இப்படியே பண்ணுறேன், இன்னும் ஒரு ஒன்றரை கூட்டிகிட்டு போகிறேன், சினிமா கூட்டிகிட்டு ஒரு சாதாரண மேட்ரு தான். நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்போ அவர் சொன்னோன்னா அப்படியா இப்படியே பேசிட்டு எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு வராது, சந்தோஷம் வச்சுக்காதுன்னு சொல்லி நான் கீழே அங்கே பார்த்தேன். அதுக்குள்ளே பையனும் அவர் என்ன பண்ணார், கீழே இறங்கி நீ வீட்டுக்கு போனேன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், நீ வான்னு கூப்பிட்டாரு. நான் வரல, நான் கிளம்பி போகிறேன்னு. அப்புறம் காருக்குள்ளே பிடிச்சி நீ முதல்ல வா உள்ள, நீ என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவர் ஒரு அடி அடித்தார். நான் திருப்பி ஒன்று வச்சேன், நான் வாங்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால பையன் ஐயோ இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்கன்னு கத்துறேன். இதுதான் நடந்துச்சுங்க சார். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் பேசாம, அவ்வளோதான். கோவையில் காரில் பெண் ஒருவர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த பெண் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அந்த காரில் இருந்து இறங்கியதாகவும் பிறகு காரில் ஏறி சென்று விட்டதாகவும் அந்த பெண் கூறியிருக்கிறார். கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் கடத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தற்போது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோவை காவல்துறை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவை ராவுத்தர் பிரிவு சாலையில் காரில் சென்றபோது கணவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கணவரோடு வரவில்லை என கூறி அந்த பெண் காரை விட்டு இறங்கியிருக்கிறார். அவரை என்னை அடித்ததாகவும் நான் பதிலுக்கு அவரை அடித்ததாகவும் அந்த பெண் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் அவர் பேசுவது போன்ற வீடியோ ஒன்றையும் காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது.